மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்கினீங்கன்னா போதும். டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். தனியாக டெஸ்ட் பேட்ச்சுன்னு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 6000 கொஸ்டின்ஸ் வாங்கிட்டாலே போதும், ஈஸியாக இந்த யூஜிடிஆர்பியை கிராக் பண்ணிடலாம், டவுட்டே இல்லை. ஸோ வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இன்டெக்ரல் கால்குலஸில் சார் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்களா சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு நேற்று ஒரு கால் எனக்கு. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கால்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா டவுட்ஸும் கேட்குறாங்க. அந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணுற விதமாக அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா நோட்லேயே போட்டு எப்படி இதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலரோட வே ஆஃப் அப்ரோச் சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து அப்போ வெவ்வேறு இடங்களில் படிக்கும்போது வெவ்வேறு ஸ்கில் கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணி, அதுதான் மேக்ஸோட பியூட்டி என்ன, நம்ம கற்றுக்கிறதன் மூலயமா இது வேறு ஒன்றுக்கு நம்மளுக்கு தானாக கூட்டிகிட்டு போவோங்க. அதுதான் நம்ம மூளையோடைய பலமே, ரைட்? நான் இப்போ இந்த ப்ராப்ளம் நடத்துகிறேன்னா இது அப்படியே அங்கே தேர்வுக்கு வரணுன்றதுக்காக நான் நடத்தலை. நம்ம மூளையை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கினே இருக்கோம். அதை ஓய்வு எடுக்க விடாமல் ஆக்டிவேட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்தால் அது தானாக அப்படியே வேறு மாதிரி அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ ரெகுலராக கொடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க, வேறு லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்க யோசிக்காதீங்க, டவுட்டே இல்லை. அதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே, தியரியும் இருக்குது, ப்ராப்ளமும் இருக்குது. அது வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் யூஜிடிஆர்பியை கிராக் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்து தான் நாங்கள் ஏரியா கவர் ஆகிற மாதிரி அதை எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, அது ஒன்றே போதும். சார் அதை நான் படிச்சுட்டுன்றவங்க ஃபுல் செட் மெட்டீரியலுக்கு போங்க. ஓகே, சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். கண்டிப்பாக தேர்வுக்கு இது வருதோ இல்லையோ, இது ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இல்லாமல் வினாத்தாலே இருக்காது. ஒன்று நம்ம பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது வந்து அங்கே ஹெல்ப் பண்ணும், அல்லது இதுவே அங்கே இருக்கும். ஓகே, சரிங்க. இது தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய வீடியோ உங்களுக்கு நிறைய மிஸ் பண்ணிட்டேன், யூஜிடிஆர்பி போட்டதெல்லாம் வீடியோ இதுவும் கலெக்ஷன் புக்ஸ் ஏதோ ஒரு 10 புக்கு இருக்குன்னு நீங்களே, இதோட சேர்த்து 11 புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ண வீடியோ யூஜிடிஆர்பிக்குன்னு போட்ட மிஸ் பண்ண வீடியோ கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன், வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். வெறும் 1500 ருபீஸ்க்கு நான் அதை மொத்தமாக உங்கள் வீட்டுக்கு கொரியர் சார்ஜோடய அனுப்பிடுறேன். சரிங்களா? வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் 0 to π/2 sin 2x 1 - x whole power 4 dx இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எதை வேணாலும் கொடுப்பாங்கங்க, நீங்கள் அசரவே கூடாது. 0 to π/2 sin 2x into 1 - sin x power 4 into dx. ஒருத்தர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, சார் தியரி பார்ட் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி கொடுத்துட்டோங்க. நீங்கள் எங்களுடைய தியரியை பார்க்கணுன்னா இந்த ரியல், காம்ப்ளெக்ஸு, அல்ஜிப்ரா இந்த 3 வீடியோ லிங்க்கு அனுப்பி வைக்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு போட்ட மாதிரி தெரியும் பார்க்க, பட் யூஜிடிஆர்பி சிலபஸில் ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டு கூட விடாமல், ஒரே ஒரு வீடியோ கூட விடாமல் பாருங்களேன், உங்களை வேறு லெவலில் தியரி கூப்பிட்டு போவேன். அதே போல் ஓடிஇபிடிக்கும் தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் வேறு லெவல் எக்ஸ்ப்ளனேஷன். ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறார், இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னாரு. எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணுறீங்க, எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இப்போ 400 வியூ இருக்குன்னா 400 லைக் இல்லையே, அதுதான் இப்போ வருத்தமாக இருக்குது. இப்போது ஒரு 500 வியூ போகுது ஒரு வீடியோ, ஏன் ஒரு வீடியோ 23,000 வியூலாம் போயிருக்கு. ஸோ அத்தனை பேர் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. ஓகே, சரிங்க. இப்போ இந்த கொஸ்டின் நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு நான் இப்போ சொல்யூஷன் போடுறேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 இது அப்படியே இருக்கட்டும், எதுவும் பண்ணாதீங்க. இந்த sin 2x இருக்கு இல்லையா, பாருங்களேன், sin 2θ, இந்த ட்ரிக்னோமெட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதை படிச்சிருப்பீங்க இல்லையா. sin 2θ ஈக்குவல் டு 2 sin θ இன்ட்டு cos θ இல்லையா. இப்போ sin 2x இருக்குது, என்ன பண்ணலாம், sin 2x ஈக்குவல் டு இந்த தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்குங்க, 2 sin x இன்ட்டு cos x, ரைட்? இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இது அப்ளை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும், இந்த இடம் 2 times sin x into cos x 1 - sin x power 4
இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி ஆகிடும். ஓகே, இப்போது இந்த காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியாக அந்த பக்கம் வச்சுட்டு இன்டெக்ரல் இந்த 2 வெளியே எடுத்துறேன். கான்ஸ்டன்ட் தானே, இது வெளியே எடுத்துறேன். 0 to π/2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த sin x அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்கிற 1 - sin x அப்படியே இருக்கட்டும். பவர் 4 அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் எக்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் டிஎக்ஸோடு போட்டு எழுதிக்கிறேன். இப்படி தனியாக நீங்கள் இப்படி வந்துருங்கன்னு. ஏன் போடுறேன்னு இப்போ தெரியும் பாருங்க. இப்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள சைன் காசை வெளியே எடுத்தேன். இந்த 2வை வெளியே அனுப்பிட்டேன். சைனை மட்டும் இங்கே வச்சுட்டு காசையும் இங்கே அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல லெட் t ஈக்குவல் டு இந்த உள்ளே இருக்கிற சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா, 1 - உள்ள இங்கே இருக்கிற சைன் எக்ஸ், அதை t அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். லெட் t ஈக்குவல் டு சைன் எக்ஸ். உடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். dt/dx ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ dt ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட். அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்ச உடனே லிமிட் மாறும் இல்லையா, கண்டிப்பாக லிமிட் மாறும். எப்போவுமே சப்ஸ்டியூஷன் செய்யும்போது லிமிட் சேஞ்ச் ஆகும் இருந்தால். இப்போது இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது எனக்கு லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2. இப்போ இங்கே 0 கொண்டு வந்து கொடுத்தா சைன் 0 0 டீக்கு மாறும்போது எக்ஸோட வேல்யூ எந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சீங்களோ அதில் கொண்டு வந்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் டி வேல்யூ கிடைக்கும். அப்போ 0 சைன் 0 0. அடுத்து π/2 கொடுத்தீங்கன்னா சைன் π/2 1. இப்போ லிமிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் இன்டெக்ரல் லோவர் லிமிட் இங்கே பாருங்கள். 0 to π/2 என்னவா மாறிச்சு, 0 to 1 மாறிச்சு. 0 to 1 எப்போ மாறிச்சு, இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. ரைட். சரிங்க. இப்போ இங்கே சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டி அப்படின்னு கொடுத்தோம். அப்போ டி இன்ட்டு 1 - டி. இந்த சைன் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டி போடுறேன். பவர் 4. ரைட். இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்னென்னு வந்திருக்கு, காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிடின்னு வந்திருக்கு. நம்ம அதை அப்படி போட்டுறோம். அப்போ இது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்படி மாறிடுச்சு கொஸ்டின். ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிற பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 x இன்ட்டு 1 - x into 1 - x whole power n dx equal to 1/n plus 1 into n plus 2. இது முக்கியமான ரிசல்ட்டுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரூஃப் இருக்குது இதுக்கு. இது ப்ரூஃபே கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ் இன்டெக்ரல் 0 to 1 x into 1 - x whole power n into dx equal to 1/n plus 1 into n plus 2. இன்னொரு ரிசல்ட் இருக்குது. இன்டெக்ரல் 0 to 1 x/1 - x whole power n into dx. இதுக்கு ப்ரூஃப் தெரிஞ்சவங்க எனக்கு போட்டு அனுப்புங்க. 7358591547. இதுக்கு ப்ரூஃப், ரெண்டுக்கும் ப்ரூஃப் கேட்குறேன், போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறது அழகாக செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களாம் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. இதுமாரி சொல்கிற வேலைகளை செய்கிறவங்க தான் நிச்சயம் அச்சுவர், அதில் டவுட்டே இல்லை. சரிங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/n - 1 into n - 2. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வாங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, அவ்வளோதான். ரைட். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம போடலாமா? இங்கே n, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் n வந்து 4 அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டு விட்டால் முடிஞ்சுது. முன்னாடி இருக்கிற 2 அப்படியே தான் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/n plus 1. அப்போ 4 plus 1 into 4 plus 2 பை ரிசல்ட். இந்த ரிசல்ட் படி சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். 1/4 plus 1 5 into 4 plus 2 வந்து 6. இதை கட் பண்ணிடலாம். 4 2 2 3 2 6. ரைட். அப்போ 1/i மூவ் 5. அப்போது இன்டெக்ரல் 0 to π/2 sin 2x, அந்த இன்டெக்ரல் மொத்தத்தையும் அப்படியே எழுதிக்கிறேன். sin 2x into 1 - sin x power 4 into dx equal to 1/15. ரைட். அப்படி கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி. ரைட். ரொம்ப எளிமைங்க, இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மெயினாக அந்த ப்ராப்ளமே நடத்துகிறோம். சின்ன சின்ன ரிசல்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். எந்த நேரமும் அசை போட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்.
the value of integral 0 to pi by 2 dx divided by secant x plus tan x is இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த 4 ஆன்சரில் எது? ரைட், இதை எடுத்துக்கிறேன். integral 0 to pi by 2 dx divided by secant x plus tan x equal to integral 0 to pi by 2 இதோட காஞ்சுகேட்டால் மேலங்களையும் பெருக்கிறேன். அப்போது secant x minus tan x divided by secant x plus tan x into secant x minus tan x. இங்கே குறியை மாற்றி மேலங்களையும் பெருக்கிறேன், அவ்வளோதான். into dx. ஓகே, அவ்வளோதான். integral 0 to pi by 2 secant x minus tan x divided by a plus b into a minus b formula a square minus b square. இது வந்து a, secant x என்றது a minus b வந்து tan x into dx. secant square theta minus tan square theta 1 இதோட வேல்யூ. அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ integral 0 to pi by 2 secant x minus tan x into dx. ரைட், இது வந்து 1 ஆகிடும். இங்கே எழுதிக்கு secant square theta minus tan square theta equal to 1. சார் இங்கே தீட்டா தானே இருக்குது, நீங்கள் எக்ஸ் இருக்கிறதுக்கு 1 போடுறீங்க. இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன வந்தாலும் ஆனால் சேமாக இருக்கணும். இங்கே எக்ஸாகவும் இருக்கலாம் தீட்டாவும் இருக்கலாம், 1 தான். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற இதுக்கும் 1 தான், பை 1. அந்த 1 போடல. ஓகே, அடுத்து integral 0 to pi by 2 இந்த secant x 1 by cos xன்னு எழுதிக்கலாம். மைனஸ் tan x sin x by cos x tan xன்னு எழுதிக்கலாம். sin x by cos x into dx. இப்போ ரெண்டு காசுக்கு ஒரு காசு எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது 1 minus sin xன்னு எழுதிக்கலாம். ஏன் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது integral 0 to pi by 2 1 minus sin x divided by cos x. ரெண்டு காசுக்கு ஒரு காசு எடுத்துகிட்டு 1 minus sin x போட்டேன் into dx. ஓகே, இவ்வளோதான். இப்போது இந்த லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உள்ள எக்ஸில் கழிச்சிக்கலாம். அது இதுக்கு ஈக்குவல் தான் இல்லையா? அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எக்ஸ் உள்ளே போய் கழிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? integral 0 to pi by 2 இது ஆட் பண்ணால் pi by 2 தான். உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே கழிக்கிறேன். அப்போ 1 minus sin 90 டிகிரி மைனஸ் எக்ஸ். அதே போல் கீழேயும் cos 90 டிகிரி மைனஸ் எக்ஸ். இது ரெண்டும் சேம் தான். அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். integral a to b f of x dx is equal to integral a to b f of a plus b minus x dx. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். நிறைய இடங்கள் இது வந்துகிட்டே இருக்குது. இது படி தான். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி உள்ள எக்ஸ் முன்னாடி போட்டு கழிச்சிருக்கோம் பாருங்கள். இது ரெண்டும் ஈக்குவல் தான். ரைட், இப்போ அதுபடி தான் இங்கே நடந்திருக்கு. இது ஏ இது பி, ரெண்டுத்தையும் கூட்டினா pi by 2. அது கொண்டு வந்து உள்ள எக்ஸ் இருக்கிற இடங்களில் கழிச்சிருக்கேன் into dx. ரைட், ஓகே. integral 0 to pi by 2 1 minus sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இதுக்கு டிவைடட் பை காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. தீட்டான்றது இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எக்ஸு இல்லையா? ஓகே. இப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? integral 0 to pi by 2 இந்த தீட்டான்றது எக்ஸுங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? அதை 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதோட ஃபார்முலா எழுதுகிறேன். இங்கே எழுதுகிற பாருங்க. 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அதே போல் சைன் தீட்டா இருக்கு இல்லையா? சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2 2 sin ஸ்கொயர் 2 sin தீட்டா பை 2 ஸ்கொயர் வராது. 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஸ்கொயர் வரும். ஓகே, ஜஸ்ட் இந்த ரிசல்ட் தான் போடுறேன். சார் இங்கே ஸ்கொயர் இருந்தால் என்ன வரும், ஸ்கொயர் இல்லைனா எப்படி வரும்? நீங்கள் வந்து ஸ்கொயர் இல்லாமலே ஃபஸ்ட்டு அதாவது சைன் தீட்டாவோட சைன் 2 தீட்டா என்னன்னு பாருங்களேன். சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு
2 sin theta into cos theta இல்லையா? இப்போ இது ஆஃப் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து டிவைடட் பை 2 பண்ணிடுறோம், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும்? இதை அப்போ sin theta கிடச்சிரும். அப்போது 2 sin theta by 2 cos theta by 2. ஓகே, இப்போ இங்கே ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கெல்லாம் ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? ஆனால் இப்போ இங்கே ஸ்கொயர் இல்லாமல் தானே இருக்குது, ஸோ இங்கே ஸ்கொயர் இல்லை, ரைட்? ஸோ இப்போ 1 minus cos thetaன்றது 2 sin square theta by 2. அப்போது இங்கே கீழே sin thetaவை என்ன எழுதலாம்? 2 sin theta by 2, thetaன்றது இங்கே x by 2 cos x by 2 into dx, ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minus cos theta இருக்கு இல்லையா, அதை என்ன எழுதிக்கலாம்? 2 sin square theta by 2 இப்படி எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயர் வரும் தான் இந்த இடத்துல, ஆனால் இந்த சைன் தீட்டாக்கு எழுதுறீங்கள அதுக்கு ஸ்கொயர் வராது. 2 sin theta by 2 cos theta by 2 ஜஸ்ட் ஆஃப் ஆங்கிள் எழுது. நீங்கள் தேவைன்னா அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும், தேவைப்படுற இடங்களில். இங்கே எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது ஒரு 2 கட் பண்ணிடலாம், ஒரு சைனை கட் பண்ணிடலாம். அப்போ sin x by 2 by cos x by 2, அப்போ என்ன ஆகும்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 sin x by 2 cos x divided by cos x by 2 வந்து tan x by 2 ஃபார்முலா sin by cos tan இல்லையா into dx, அவ்வளோதான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ tan x இன்டெகிரேட் பண்ணால் log secant x, இங்கே xன்றது x by 2, ரைட்? ஸோ அப்போ என்ன செய்யணும்? இன்டெக்ரல் 0 to pi by 2 tan x by 2 dx இருக்கு இல்லையா, இதை இன்டெகிரேட் பண்ணால் மொத்தமாக log tan x இன்டெகிரேட் பண்ணால் log secant x, secant xன்றது இந்த x by 2, இதோட இன்டெகிரேஷன் இதுதான். ஓகே, இன்டெக்ரல் tan x என்னன்னு கேட்டால் log secant xன்னு சொல்லுங்கள். இது ப்ரூஃபே பல வீடியோவில் சொல்லிட்டேன் நான், log secant x, ரைட்? அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். எக்ஸ்ன்றது இங்கே x by 2, அதனால் x by 2 போட்டிருக்கேன். லிமிட் வந்து 0 to pi by 2. ஓகே, ஃபஸ்ட் அப்பர் லிமிட் கொடுக்கலாமா? log secant எக்ஸுக்கு வந்து pi by 2 கொடுக்குறேன். அப்போ கீழே ஒரு 2ஓட சேர்ந்து pi by 4 ஆகிடும், secant pi by 4 மைனஸ் log லோவர் லிமிட் கொடுக்குறேன் secant 0, இங்கே 0 கொடுத்தா 0 by 2 0, பாருங்கள் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, சரிங்க. இப்போ இந்த லாக் அப்படியே இருக்கட்டும். secant pi by 4 இருக்கு இல்லையா, cos pi by 4 என்ன கண்டுபிடிச்சி அதை தலைகீழாக்கிங்க, அவ்வளோதான். இப்போது cos pi by 4 வந்து 1 by √2, அது தலைகீழாக போட்டால் √2 by 1, அந்த கீழே 1 போட வேணாம், மைனஸ். இப்போது secant 0 என்ன, cos 0 1, அதோட தலைகீழ் 1 தான், அப்போ log 1, secant 0 வந்து 1, இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். secant pi by 4 வந்து √2, secant 0 வந்து 1, அதாங்க எழுதியிருக்கேன். இப்போது இந்த லாக் அப்படியே இருக்கட்டும். 2க்கு மேலே இந்த ரூட்டுக்கு 1 by 2 கொடுத்துட்றேன், மைனஸ் இங்கே log 1 0 ஆகிடும். இந்த 1 by 2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். அப்போ 1 by 2 log 2 இப்படி கொண்டு வரலாமா ஃப்ரண்ட்டில்? லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இப்போ இங்கே வந்து என்ன 1 by 2 log 2 எங்கே இருக்கு பாருங்கள், இப்படி கொண்டு வரலாம் இல்லையா முன்னாடி. ஸோ 1 by 2 log 2, இங்கே எந்த ஆப்ஷனுமே இல்லை அதில். ஸோ இதுதான் ஆன்சர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. 1 by 2 log 2, log 3 இல்லை, log 2 இது வேணால் போடலாம், இல்லைனா இங்கே 1 by 2 போட்டு ஆப்ஷன் டி, ரைட்? ஸோ இல்லை சார் இங்கே 2 மாற்றிட்டு இதை போட்டுக்கலாம், ஓகே உங்கள் விருப்பம். பட் இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? 1 by 2 log 2, ஆப்ஷன் டி, ரைட்? ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இதுக்கு வர ஆன்சரை கொடுக்கல.
இங்கேயுமே வந்து 2 கட் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து வெறும்னே sin x/2 பை cos x/2 tan x/2 ஆகிடுது. tan x/2 tan x இன்டகிரேட் பண்ணால் x into x/2 இல்லை, அவ்வளோதான். tan x இன்டகிரேட் பண்ணால் log secant x எனக்கு தெரியும். அந்த எக்ஸை அப்படியே போட்டோம் உள்ள, அவ்வளோதான். லிமிட் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இதாங்க ஆன்சர், ஃபைனல் ஆன்சர், எந்த டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது சார், இது எனக்கு டவுட்டாக இருக்குன்றவங்க இமீடியட்டாக 7358591547 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ இது பார்க்கலாம். இன்டெக்ரல் த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் 0 to π/2 sin square x cos x divided by sin x plus cos x. ஓகே, இதை எடுத்துக்கிறோம். முதல்ல இன்டெக்ரல் 0 to π/2 sin square x into cos x divided by sin x plus cos x into dx, ரைட்? ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதை I அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த I ஈக்குவல் டு இந்த லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஆங்கிளோட மைனஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் பண்ணலாம் இல்லையா? இப்போ தான் நான் அந்த ஃபார்முலா சொன்னேன், அதே தான். இன்டெக்ரல் 0 to π/2 இது வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஐன்னு வச்சதை. இப்போ உள்ளே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி π/2 தான். இப்போ sin π/2 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் π/2 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்படியே போட்டு ஃபார்முலாவே எழுதுகிறேன் டேரெக்டாக. சைன் π/2 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, தீட்டான்றது இங்கே எக்ஸு, ரைட்? இங்கே காஸ் π/2 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் போட்டு சைன் தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ். ரெண்டே ரூல் தான் யூஸ் பண்ணேன், வேறு எதுவும் இதில் அதிகம் நான் பண்ணல. சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அதே போல் காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இது வந்து சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ள. எங்கே சார் 90 டிகிரி மைனஸ் வரல? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உள்ளே மைனஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்டெப்பை அப்படியே மைண்டில் வச்சுட்டு இதை போட்டேன். இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 + 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன ஆகும்? I + I 2i வரும். அப்போ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 பேஸ் ஒரே மாதிரி வந்துருச்சு பாருங்கள், இது சேம் பேஸ். அப்போ எதனா ஒன்று எடுத்துக்கோங்க, காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் எடுத்தாச்சா? ஓகே, மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் இல்லை? அப்போ ஆட் பண்ணும்போது இதுலேருந்து காமனாக என்ன எடுக்க முடியும் பாருங்கள். முதல்ல ஆட் பண்ணி எழுதிடுறேன். சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து காமனாக ஒரு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒரு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வெளியே எடுத்துடலாம். அப்போ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 sin x cos x வந்து காமன் அவுட். அப்போ மிச்சம் உள்ள ஒரு sin x இருக்கும் இதில், ப்ளஸ் இதில் ஒரு cos x இருக்கும். காமன் அவுட் பண்ணது போக உள்ள மீதி தான் இருக்கும். டிவைடட் பை cos x ப்ளஸ் sin x இன்ட்டு dx. இப்போ இது ரெண்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ sin x cos x இருக்கு இல்லையா, அப்போ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 sin x cos x இருக்கு இல்லையா, sin x cos x இன்ட்டு dx. இவ்வளோதான். இப்போ மேலே ஒரு 2 சேர்த்ததுக்காக இங்கே வெளியே ஒரு 1/2 கொடுத்துட்றேன். ஏன் மேலே 2 சேர்த்தேன்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டாவை sin 2 தீட்டான்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலாவை எழுதலாம் இல்லையா, அதுக்காக மேலே ஒரு 2 கொடுத்தேன், அது கேன்சல் பண்ண கீழே ஒரு 1/2 போட்டேன், கீழே ஒரு 2 கொடுத்துட்டேன். அப்போ இது 1/2 ஆகிடும். அப்போ 2i ஈக்குவல் டு 1/2 இன்டெக்ரல் 0 to π/2 இதோட ஃபார்முலா sin 2x இன்ட்டு dx, ரைட்? sin 2x இன்டகிரேட் பண்ணால் இப்போ 2i ஈக்குவல் டு 1/2 sin 2x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. இது ஃபார்முலா இல்லையா, அப்படியே அப்ளை பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ இது இங்கே வந்தால் 4 ஆகிடும். இங்கே லிமிட் 0 to π/2 போட்டுடலாம். எப்போ இன்டகிரேட் பண்ணி முடித்தாலும் லிமிட் போட்டுடணும். ஓகே, அப்போ 2i ஈக்குவல் டு 1/2 இந்த 2 வந்து 1/4 ஆகிடும். மைனஸும் வெளியே எடுத்துடலாம். minus 1/4 cos 2x 0 to π/2, ரைட்? அப்போ 2i ஈக்குவல் டு
minus 1 by 4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறோம். கொடுக்கும்போது இங்கே இந்த பை பை 2 உள்ள வந்து 2 கட் ஆகிடும். இங்கே கீழே வர இந்த 2 கட் ஆகிட்டு cos பை வரும். cos பை மைனஸ் 0 கொடுக்கும்போது cos 0. இந்த எக்ஸுக்கு 0 கொடுத்தா 2 into 0 0 cos 0. ஓகே, அப்போ 2i ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4. cos பை வந்து மைனஸ் 1 மைனஸ் cos 0 1. ஓகே, sin பை வந்து 0, sin n பை எந்த பையாக இருந்தாலும் 0. ஆனால் cos n பை இருக்கு இல்லையா, அது வந்து -1 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. அது பல இடங்களில் வரும். ஸோ அதுபடி பார்த்தா இப்போ 2i ஈக்குவல் டு minus 1 by 4, minus 1 minus 1 minus 2. இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓ 2 2 4 ஆகிடும். அப்போ 2i ஈக்குவல் டு 1 by 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஓகே, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 டினாமினேட்டர் கொண்டு வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ i ஈக்குவல் டு 1 by 4. இந்த ஐன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கொஷின் தான். இன்டெக்ரல் 0 to pi by 2 sin square x into cos x divided by sin x plus cos x into dx. இந்த i தான் அது, ஈக்குவல் டு 1 by 4. ஆன்சர் 1 by 4. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார் நீங்கள் போட்டதில் எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், ஆப்ஷன் பி. இந்த இடம் எனக்கு குழப்புது பாருங்கள், இந்த இடம் எனக்கு குழப்புது. இந்த இடங்கள் எப்படி பண்ணீங்க, ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு குழப்பம் இல்லையா, புரியாமல் இருக்கலாம். ஸோ அங்கே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 7358591547. ஓகே, அவங்க எப்படின்னா கேட்கட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விதிகளை அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் 0 to pi by 2. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னவங்கலாம் கம்முன்னு இப்போ வாயை மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா அவ்வளோ கொடுத்துட்டோம். அதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தங்க, அப்பா போதும் சாமி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த அளவுக்கு வீடியோ கொடுத்துட்டோங்க, எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண இப்போ எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் எக்ஸ்ட்ராடினரி கிளாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றாங்க. பழைய வீடியோலாம் மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ தான் சார் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. இவ்வளோ போட்டிருக்கீங்கன்றதை நான் மிஸ் பண்ணிட்டோம் சார், சாரி சார் அப்படின்றாங்க. தயவுசெய்து இதுமாரி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. ஈவன் நான் நடத்துறதுலேயே கூட ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கலாம்ல, நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நானும் இதை கற்றுப்பேன். ஓ இந்த இடம் தப்பு பண்ணியிருக்கோமே நம்ம அப்படின்ட்டு மாற்றிப்பேன்ல. ஸோ எல்லாமே தெரிஞ்சிக்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முற்படணும், சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்கிறாங்க, ஈக்குவல் டு இங்கே போடுற ஈக்குவல் டு இங்கே போட்டிருக்கேன். இன்டெக்ரல் 0 to pi by 2. இந்த cot x இருக்குல்ல, அதை cos x divided by sin xன்னு எழுதிக்கலாம் இல்லையா, இன்ட்டு ரூட் sin x இன்ட்டு dx, ரைட். இப்போ ஒரு ரூட் sin x கட் பண்ணிட்டா டினாமினேட்டர் இன்னும் ரூட் sin x இருக்குமா. அப்போது இன்டெக்ரல் 0 to pi by 2. எக்ஸாம் ஹாலில் நிறைய ஸ்டெப்ஸை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் என்ன வரப்போகுது. அதுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டெப்லேயே போய் நிற்பேன். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கரெக்டாக போகணுன்றதுனால உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன், ரைட். இப்போ இதில் ரூட் sin x இன்ட்டு ரூட் sin x ரெண்டாக பிரித்து எழுதி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கணும். இப்போ மேலே வந்து cos x இருக்குது, கீழே இன்னும் ஒரு ரூட் sin x இருக்குது இன்ட்டு dx, ரைட். அவ்வளோதான். இப்போ இந்த sin x இருக்குல்ல, அதை t ரூட்டுக்குள்ளே வர ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை டீன்னு எடுத்தால் நல்லது. இல்லை t ஈக்குவல் டு sin x. இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx ஈக்குவல் டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இதை எடுத்து இப்படி இன்ட்டு பண்ணிட்டா dt ஈக்குவல் டு cos x இன்ட்டு dx. இப்போ லிமிட்டிங் என்ன ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாக இருக்கும்போது 0 pi by 2ன்னு இருந்தது. இப்போ டீக்கு மாற்றும்போது ஃபஸ்ட்டு 0 கொடுத்தா sin 0 0, pi by 2 கொடுத்தா sin pi by 2 1. இப்போ நம்ம இதில் போட்டோம்னா இன்டெக்ரல் 0 to 1 இந்த cos x dxக்கு dt போட்டுருங்க, dt divided by ரூட் இந்த sin x t போட்டுடலாம், t. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது இந்த ரூட் t இருக்குல்ல, இன்டெக்ரல் 0 to 1
இது மேலே கொண்டு போனால் t பவர் மைனஸ் ஆஃப்னு எழுதிக்கலாம் இல்லையா, இன்ட்டு dt. இது இன்டகிரேட் பண்ணான்னு t பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. லிமிட் வந்து 0 to 1 இல்லையா. இப்போ இது என்ன ஆகும், இங்கே போடுறேன், t பவர் 1லேருந்து ஆஃப் போனால் ஆஃப், இங்கே கீழே 1லேருந்து ஆஃப் கழிச்சிட்டு ஆஃப். ஓகே, லிமிட் வந்து 0 to 1, ரைட். இதை 1/2 அப்படி ரெசிப்ரோக்கலாக 2 வெளியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டால் t பவர் 1/2 0 to 1. இதை அப்படி தலைகீழாக்கி வெளியே கொண்டு வந்துட்டேன் 2. இப்போ 2 வெளியே அப்படியே இருக்கட்டும். முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன் 1. இந்த ரூட் 1/2க்கு இன்னொரு பேர் ரூட் இல்லையா, அப்போ √1 மைனஸ் √0. √1 1 தான், 2 இன்ட்டு √1 1 மைனஸ் √0 0. 1 மைனஸ் 0 1, அப்போ 2 இன்ட்டு 1, 1 இன்ட்டு 2 2. ஸோ 2ங்க ஆன்சர், ரைட். இப்போ இதுக்கு 2 ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக எனக்கு கூப்பிடுங்க. பெரும்பாலும் இந்த 6000 MCQ புக்லெட் தரோம் பாருங்கள், அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கிடச்சிடுது இல்லையா. அதில் எக்கச்சக்கமாக கொடுக்குறோம், 6000 தாண்டும். ஆனால் திரும்ப அழுத்தி சொல்கிறேன், அந்த 6000 MCQஸ்லேருந்து டெஸ்ட் பேட்சும் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டோம். புதுசாக கொஞ்சம் க்ரியேட் பண்ணி தருவோம். அந்த அதே கொடுத்தா அப்புறம் நீங்கள் அழகாக அப்படியே காப்பி பண்ணிடுவீங்க, காப்பி பேஸ்ட்டு. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் கற்றுருப்பீங்க, அதை டெஸ்ட் பண்ணுற விதமாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 6000 கொஸ்டின்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ, சரிங்களா. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த 6000 கொஸ்டின்ஸை அப்படியே அத்துப்படி ஆக்கிடுங்க. 10 யூனிட்டுக்கும் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். இது போதும், கிராக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், the value of the integral 0 to 1 cos hx dx is dash. இந்த 4 இது, அதாவது ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக நிறையா இந்த ஃபஸ்ட் யூனிட் மெட்டீரியலில் இருக்கும். அதை எடுத்து எல்லாத்தையும் படிங்க. cos hx இருக்கு இல்லையா, அதை e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் தேவைன்னா. ஸோ ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் காசுக்கு தான். இப்போ சைனுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சைன் ஹெச்எக்ஸ் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, இப்போ இதை எடுத்துக்கிறேன். இன்டகிரல் 0 to 1 cos hx into dx is equal to இன்டகிரல் 0 to 1 இந்த cos hxக்கு இப்போ தானே சொன்னேன், இதை அப்ளை பண்ணிங்க, e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 இன்ட்டு dx. இதில் இந்த 1/2 வெளியே எடுத்துடுறேன். இப்போ 1/2 காமனாக வெளியே வந்துருச்சுன்னா இன்டகிரல் 0 to 1 e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx இப்படி ஆகிடும். இப்போ இந்த 1/2 வெளியே அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். e பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ், ரைட். ஸோ 0 to 1 லிமிட்டு. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கலாம் 1. அப்போ 1/2 வெளியே அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்தா 1 கொடுத்தா e பவர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1 மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தா e பவர் 0 மைனஸ் e பவர் மைனஸ் 0 இப்படி ஆகிடும். ஓகே, அப்போ 1/2 e பவர் 1 e மைனஸ் e பவர் மைனஸ் 1 வந்து e பவர் மைனஸ் 1 மைனஸ் e பவர் 0 1 மைனஸ் e பவர் மைனஸ் 0 1 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக அவுட்டு. ஓகே, இப்போ 1/2 e மைனஸ் e பவர் மைனஸ் 1 இவ்வளோ தான் ஆன்சர் இல்லையா. ஸோ 1/2 e மைனஸ் e பவர் மைனஸ் 1ன்றது எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இல்லை, இதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், அதை மறந்துடக்கூடாது. இந்தமாரி டிக்னோமெட்ரிக் ரிலேட்டட் நிறைய ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் அந்த 85 புக்லெட் வாங்குறவங்களுக்கு அதோட பியூட்டி தெரியும். எங்கள் மெட்டீரியலே வேறு ஒர்த்துன்றது அப்போ தான் தெரியும். அசந்து போய் கமெண்ட் ஒன்று வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன், எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த வேல்யூ ஆஃப் தி இன்டகிரல் 0 to π/2 sin x plus cos x 2 minus sin 2x dx is dash. இந்த 4 இது. இப்போ இங்கே பாருங்கள், இன்டகிரல் 0 to π/2 நம்ம மூளை வேறு மாதிரி மாற்றி மாற்றி யோசிக்கும். இப்போது வருண் இந்த மாதிரி யோசிக்கிறேன் இல்லையா, நீங்கள் என்ன இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க, நான் சொல்லட்டுமா ஒன்று அப்படின்னு பார்க்குறவங்களே கூட என்ன பண்ணலாம், வேறு வேவை எனக்கு சொல்லலாம். அப்படியே போட்டு அனுப்புங்க, ஒரு சிங்கிள் பேப்பர் எடுங்க, போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ரைட். சார் உங்கள் அப்ரோச் இப்படி இருக்குது, ஏன் அப்ரோச் பாருங்கள்.
அப்படின்னு இன்னும் அசந்து போகிற அளவுக்குலாம் ஆளுங்க இருக்காங்க. அசர வைக்கிறாங்கங்க. அடடே! இது என்ன புது யோசனையாக இருக்குது அப்படின்னு நம்மளே வந்து ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்குலாம் கேண்டிடேட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காங்க. நம்ம மெட்டீரியல் வாங்கி அவங்களாம் அதை படிக்கிறாங்க. நல்லா இருக்குன்ட்டு அவங்க கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். சரிங்க. இப்போ இதில் பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு போட்டால் நிறைய எழுத முடியாதுன்னு இப்படி மடக்கி போடுறேன். இன்டெக்ரல் 0 to π/2 இந்த sin x அப்படி இருக்கட்டும். sin x ப்ளஸ் cos x. உங்கள் அப்ரோச் இப்படி இருக்குது சார், ஏன் அப்ரோச் பாருங்கள் அப்படின்னா தயவுசெய்து எனக்கு போட்டு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. 7358591547 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, உங்கள் அப்ரோச் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவிலே சொல்வேன். இவங்க இப்படி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு இன்ட்டு இதுலேருந்து காமனாக ஒரு 2 வெளியே எடுக்க போகிறேன். ஆனால் இங்கே காமன் டேர்ம் இல்லை தான், 1/2 போட்டுக்க போகிறேன். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 sin 2x இப்படி போட்டுக்கலாம் இல்லையா, எடுத்தாச்சு இன்ட்டு dx. ஓகே, இப்போது இன்டெக்ரல் 0 to π/2 sin x ப்ளஸ் cos x. இப்போது இந்த வெளியே இருக்க இந்த 2 இங்கே கூட வெளியே எடுத்துடலாம். ரைட், எடுத்தாச்சு. இப்போது 1 மைனஸ் 1/2 sin 2xோட ஃபார்முலா என்ன, 2 sin x இன்ட்டு cos x இன்ட்டு dx. இதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன் உள்ள. இந்த 2 கட் பண்ணிடலாமா? அப்போது இங்கே வெளியே இருக்கிற 2 அப்படியே தான் இருக்குது. இன்டெக்ரல் 0 to π/2 sin x ப்ளஸ் cos x இன்ட்டு 1 மைனஸ் sin x cos x. ரைட், இன்ட்டு dx. இதோட ஃபார்முலா 1க்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இன்டெக்ரல் 0 to π/2 sin x ப்ளஸ் cos x இது அப்படியே இருக்கட்டும். இந்த 1க்கு sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் x லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். மைனஸ் sin x cos x ப்ளஸ் cos ஸ்கொயர் x இன்ட்டு dx இப்படி எழுதிக்கிறேன். என்ன பண்ணுறேன், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா 1 ஆகிடும். நடுவில் இருக்கிறது இங்கே போட்டேன். இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருப்பாருங்க, a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த வடிவில் இருக்கா? இதுக்கு என்ன ஃபார்முலா, a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா. ஸோ இப்படி இருக்கு. இங்கே a வந்து sin x, b வந்து cos x. அப்போது 2 வெளியே அப்படியே தான் இருக்குது. இன்டெக்ரல் 0 to π/2 இதோட ஃபார்முலா படி எழுதுனா a கியூப்னா sin கியூப் x ப்ளஸ் b கியூப்னா cos கியூப் x இன்ட்டு dx. ஃபார்முலா எழுதிட்டேன், இதோட ஃபார்முலா வடிவம். அவ்வளோ இன்டெக்ரல் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க. 2 இன்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணால் என்னென்னா நமக்கு டேரெக்டாக அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, ரிடக்ஷன் ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இதெல்லாம் ஒத்தப்படியாக கழிக்கணும். அப்போ 3 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 0 ஆகிடும், அதனோட நிறுத்திக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பை டினாமினேட்டரில் 3 மைனஸ் 0 ரைட், ஒரு டேர்ம் போல் 3 மைனஸ் 0. அடுத்தது 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 வந்து என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போது இங்கே இன்ட்டு 1 பொதுவாக போட்டு இப்படி நிறுத்திக்கலாம். இதோட இன்டெக்ரல் வேல்யூங்கிறது ரிடக்ஷன் ஃபார்முலா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதே போல் சைனாக இருந்தாலும் காசாக இருந்தானே ஒத்தப்படையாக ரெட்டப்படையாக மேலே இருக்கிறது ஒத்தப்படை, அப்போ இன்ட்டு 1ன்னு முடியும். ஓகே, சரிங்க. இப்போ இதுக்கு என்ன வரும், சேம் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ 3 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 0. அடுத்த டேர்ம் 3 மைனஸ் 3 போடணும். பட் ஒத்தப்படை 3 மைனஸ் 3 0 ஆகிடும், அதோட நிறுத்திக்கிறோம். இங்கே கீழே வந்து 3 மைனஸ் அடுத்த ஸ்டெப் 2, 3 மைனஸ் 2ன்றது 1 இல்லையா? அப்போ இதுவும் இன்ட்டு 1 இதோட முடியுது. ஓகே, அப்போ 2 இன்ட்டு இங்கே வந்து 2/3 இன்ட்டு 1 2/3 ப்ளஸ் இங்கேயும் 2/3. ஓகே, இப்போது இதை வந்து பேஸ் 2 இந்த 2 அப்படி இருக்கட்டும். 2 3க்கு ஒரு 3 எடுத்துகிட்டு 2 + 2 4 ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4ஓட 8/3 ரைட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே புரியலனாலும் இம்மிடியேட்டாக எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க. 8/3 ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி நிறைய இன்டகிரேஷன் கேட்டுருவாங்க, நம்ம விடவே கூடாது.
இன்டெக்ரல் கால்குலஸ்ன்ற ஒரு பேரை வச்சுட்டாங்க. அவங்க எங்கே வரைக்கும் இறங்கி அடிப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு. இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ தேவை. அதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கிறது இதை மட்டும் எடுக்கிறேன். ரூட் 1 + sin 2x இருக்கு இல்லையா? இதை நான் என்ன செய்கிறேன், ரூட் 1 + இந்த sin 2xஐ 2 sin x இன்ட்டு cos x இப்படி எழுதிக்கலாமா? ஓகே. இப்போது இந்த 1க்கு நான் என்ன செய்கிறேன், sin square x ப்ளஸ் cos square x ப்ளஸ் இதை அப்படி எழுதிக்கிறேன் 2 sin x இன்ட்டு cos x. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ என்ன பண்ணிடலாம், இதை a ப்ளஸ் b, அப்போ sin x ப்ளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் கட் ஆகிடும். அப்போ sin x ப்ளஸ் cos x. ஸோ இதோட வேல்யூ என்னது, ரூட் 1 + sin 2xோட வேல்யூ என்னது. ட்ரிக்னோமெட்ரி நிறைய ட்ரிக்னோமெட்ரி ப்ராப்ளமில் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வருங்க. அந்த யூனிட் தொடும்போது அடின்னு அடிப்பேன் பாருங்கள். இது யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா? எப்போயுமே இது இந்த மாதிரி வந்தால் இப்படி போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்க. இப்போ இன்டெக்ரல் எடுங்க. இன்டெக்ரல் 0 to π sin x ப்ளஸ் cos x டிவைடட் பை ரூட் 1 + sin 2x into dx equal to integral 0 to π, இந்த மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், sin x ப்ளஸ் cos x, இது எதுவும் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற இதை பை sin x ப்ளஸ் cos x, இது மேலே இருக்கிறது இதோட வேல்யூ தான் இதை வர வச்சுருக்கேன். இதை அப்படியே கீழே போட்டு இன்ட்டு dx, இதை கட் பண்ணால் 1 இன்ட்டு dx dx. அப்போ இன்டெக்ரல் 0 to π dx, dx இன்டெகிரேட் பண்ணால் x, லிமிட் வந்து 0 to π. முதல்ல அப்பர் லிமிட் கொடுங்க, π மைனஸ் லோவர் லிமிட் 0, π மைனஸ் 0 வந்து π. ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் டி ரைட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதெல்லாம் எனக்கு வேணும் சார் அனுப்பி விட்ருங்க அப்படின்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் 1500 ருபீஸ்க்கு ஒரு 11 புக்லெட்ஸ் மொத்தமாக அனுப்பி விட்டுறேன். 11 புக்லெட்ஸ் ரைட். இது ஒரு ஆஃபராக கொடுக்குறோம். எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடச்சிடாது. ஸோ இந்த 11 புக்லெட்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுறோம். ஓகே, வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.